இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு பெரும் கொண்டாட்டத்தோடு கொண்டாடி மகிழ்ந்த நாம் உடனடியாகவே அந்த குழந்தை இயேசுவுக்கு ஒரு விழா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாகவே இருக்கின்றது. இந்த குழந்தை இயேசுவை உடைய ஒரு அறிமுக வார்த்தை என்னவென்றால், உலகில் ஒளி தோன்றியுள்ளது, விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது என்று அவரை பற்றிய இறைவாக்குகளை நாம் கேட்கின்றோம். இந்த உலகத்தில் ஒளி என்று ஒன்று இல்லை என்றால் இருள் இந்த உலகை சூழ்ந்துவிடும். ஆகவே கடவுள் இந்த உலகத்தில் ஒளியாக மலர்ந்திருக்கின்றார். வாழ்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றுகின்றார் என்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். உலகத்தில் இப்போ நிறைய பேர் புது நன்மை வாங்க போகிறாங்க. எத்தனை பேர் புது நன்மை வாங்குகிறாங்க? நிறைய பேர், மிக்க மகிழ்ச்சி. இப்போ அந்த புது நன்மை எடுக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக தயாரிச்சுட்டு வருவீங்க. ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்தில் கடவுள் முதலில் எதை படைத்தார்? வானத்தையும் மக்களையுமா? வான தூதரைகளையா? சரி, பின்னால் உள்ள மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் கடவுள் படைத்தது எது? ஆமாம், முதலில் கடவுள் படைத்தது என்னவென்றால், அவர் ஒளியை படைத்தார். தொடக்க நூலில் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் ஒளி தோன்றுக என்று சொன்னார், ஒளி தோன்றிற்று, அந்த ஒளி நல்லது என்று அவர் கண்டார் என்று சொல்லுது. அப்போ கடவுள் உலகத்தில், இந்த உலகத்தை பைபிள் ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லுது, இந்த கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது இந்த உலகம் இருள் சூழ்ந்து இருந்தது. ஆக முதலில் கடவுள் உலகத்தில் ஒளியை படைத்தார். இப்போ இந்த ஒளி வந்த பிறகுதான் மற்ற எல்லாவற்றையும் படைக்கிறார். இந்த ஒளியானது தான் இந்த உலகத்தில் பகலையும் இரவையும் தருகின்றது, வாழ்வை தருகின்றது என்று சொல்கிறார். யோவான் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாழ்வு, புது வாழ்வு அந்த ஒளியில் இருந்தது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு ஒளியாக இருந்தது என்று சொல்லி அந்த ஒளியை, வாழ்வை கடவுள் அறிமுகம் செய்து வைக்கின்றார். அப்போ இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது கடவுள் முதலில் ஒளியை படைத்தார். அந்த ஒளியிலிருந்து மற்ற உயிரினங்கள், வாழ்க்கை, மற்ற எல்லாவற்றையும் அவர் படைக்கின்றார். அதே போல கடவுள் இந்த மனிதன் உறவை இழந்து மீண்டும் ஒரு புத்துலகம் படைக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது மீண்டும் ஒரு ஒளியை படைத்தார். அந்த ஒளிதான் இயேசு. புதிய ஏற்பாட்டில் புத்துலகம் படைக்கின்றதாக, புதியதொரு உலகை படைக்கின்றவராக கடவுள் வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு ஒளியை படைக்கின்றார். அவர் படைக்கின்ற, புத்துலகம் படைக்கின்ற முயற்சியிலே முதலாக படைக்கப்பட்டதும் அந்த இயேசு என்னும் திருமகன், இயேசு என்கின்ற ஒளி. இந்த ஒளியை பற்றி அறிமுகம் செய்கின்றவர்கள், அது ஒளியாக இருந்தார், அந்த ஒளியிலே வாழ்வு இருந்தது, வாழ்வு தரும் ஒளியாக அவர் இருந்தார் என்று திருத்தூதர் யோவான் அந்த ஒளியை பற்றி அறிமுகம் செய்து வைக்கின்றார். ஆக வாழ்வு தருகின்ற கடவுள், வாழ்வுக்கு ஒளி தருகின்ற கடவுளாகவும் அவர் இருக்கின்றார் என்பது சொல்கின்றது. ஆகவேதான் திருப்பாடல் 27 ஆரம்பிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்று அவரை கொண்டாடி மகிழ்கின்றது.
ஆண்டவரே என் ஒளி, அவரே மீட்பு என்று சொல்கின்ற பொழுது அவர்தான் இந்த உலகத்தை மாற்ற வந்த ஒளி என்று சொல்கின்றது. விடுதலை பயணம் நூல்களை எடுக்கின்ற பொழுது மீண்டும் அங்கே அந்த அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை மீட்கின்ற முயற்சியிலே கடவுள் எடுக்கின்ற ஒரு முயற்சி என்னவென்றால், மோசே என்ற ஒரு இளைஞனை தன்னுடைய பணிக்கு அழைக்கின்றார். அந்த பணியிலே அவர் எவ்வாறு அழைக்கின்றார் என்று பாருங்கள். அன்றாடம் அவர் ஆடு மேய்த்து சென்று கொண்டிருக்கின்றார் மோசே. ஒரு நாள் அந்த காட்டிலே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு செடி மட்டும் எரிந்து போய்விடாமல் ஒளிர்கின்ற ஒளியாகவும் நெருப்பாகவும் அங்கே தோன்றுகின்றது. அப்போ மீண்டும் ஒரு புது வாழ்வை படைக்க எடுக்கின்ற முயற்சியிலே அங்கே ஒளி தோன்றுகின்றது. செடியில் மிளர்கின்ற மொழி, அதை பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா, தீப்பிழம்பாக ஆண்டவருடைய தூதர் மோசேவுக்கு தோன்றினார் என்று சொல்லுகிறது. மீண்டும் அங்கே ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியிலே ஒரு வழி பிறக்கின்றது. அந்த வழிதான் அந்த மோசே கண்ட ஒளி. அப்போ அந்த மோசேவுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை செய்வதற்காக, மக்களுக்கு புது வாழ்வு தருவதற்காக அங்கே மீண்டும் ஒளியிலே கடவுள் தோன்றுகின்றார். இந்த ஒளியை கண்ட பிறகு மோசே தன்னுடைய அன்றாட வாழ்வில் இருந்து புதியதொரு வாழ்வை வாழ அவர் அழைக்கப்படுகின்றார். எந்த இடத்திலிருந்து அந்த மோசே தப்பித்து வந்து பார்வோன் மன்னனுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தானோ அதே மன்னனை மீண்டும் சந்திப்பதற்காக, அவரிடம் போராடி அடிமைத்தளத்தில் இருக்கின்ற மக்களை மீண்டும் பெற்றுக்கொண்டு புது வாழ்வு அளிப்பதற்காக அந்த ஒளியிலே இறைவன் அவருக்கு மட்டுமல்ல அந்த இஸ்ராயேல் மக்களுக்கும் புது வாழ்வு தந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறாக இஸ்ரேலினுடைய ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அதன் தீக்கொழுந்தாக அந்த தூயவர் தோன்றுவார் என்று எசாயாவுடைய இறைவாக்கு 10வது அதிகாரம் 7வது இறைவசனம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இந்த உலகின் ஒளி ஆகிய இயேசு இந்த உலகத்திலே சொல்கின்ற வார்த்தை இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்கின்றவர் இருளில் நடவார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ இருளில் நடவாமல் இருக்க வேண்டும் என்றால், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருக்க வேண்டும் என்றால், அந்த ஒளி தருகின்ற கடவுளை நாம் காண வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழியை நமக்கு கடவுள் காட்டுகின்றார். இந்த ஒளியாக வருகின்ற அந்த கடவுள் நமக்கு புது நம்பிக்கையையும் புது விடுதலையையும் ஆறுதலையும் தருகின்றவராக ஆண்டவர் இயேசு நம்மிடையே தோன்றுகின்றார். இஸ்ரேல் மக்களிடையே ஆண்டவர் இயேசு தோன்றுகின்ற காலத்திலே சமுதாய, சமூக மற்றும் விடுதலை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவிலே ஒரு புது வாழ்வை காண வேண்டும் என்று அவர்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் தருகின்ற அந்த வாக்கு, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது என்று சொல்கிறார்கள். அப்போ ஆன்மீக உள்ளொளியாக ஆண்டவர் இயேசு வர வேண்டும். அப்போதுதான் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் ஆண்டவருடைய ஒளி வாழ்வாக மலரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு கேள்வி இந்த புது நன்மை எடுக்க போகிறவங்களுக்கு, நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? அப்போ குருவானவர் அல்லது திருமுழுக்கு கொடுக்கின்றவர் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் கொடுக்குறார்? ட்ரெஸ் கொடுக்குறாரா? கரெக்ட், வெரி குட். கிறிஸ்மா எண்ணெய், அருமை அருமை. கிறிஸ்மா எண்ணெய் கொடுக்குறார். அப்புறம் இன்னொரு எண்ணெய் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னால் ஒரு எண்ணெய். கரெக்டு, வெரி குட். பார் தம்பி நோட் புக் வச்சு எழுதிக்கிட்டே வரான், வெரி குட், மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் என்ன கொடுக்குறாப்புல? ஞானஸ்தானம் கொடுக்குறாப்புல. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறார்? ஒரு கேண்டில் கொடுக்குறாப்புல, ஒரு திரி கொடுக்குறாப்புல. அந்த திரி எது கொடுக்குறாப்புல? நல்லா பிடிச்சி விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? திரியை என்ன பண்ணணுமா? அந்த திரி யார்கிட்ட கொடுக்குறாங்க?
குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் அல்லது அந்த ஞான பெற்றோர் அது கையில் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்லித்தான் கொடுப்பார், சும்மா கொடுக்கறது இல்லை. ஒளியை, கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள். அப்புறம் அதை என்ன செய்யணுமா? அணையாது காத்து கொள்ள வேண்டும், அணையாது காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ அங்கே நாங்கள் கிளம்பும்போது திரி பற்ற வச்சு கையில் கொடுத்தாங்க. அது காற்று அடித்து அணைஞ்சி போச்சு. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்போ தான் இப்போவே இருக்குல்ல கையில் எலக்ட்ரிக், அதை பற்ற வச்சு டக்குன்னு கையில் 5-6 பேர் கையில் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஈஸி சொல்யூஷன் ஆயிடுச்சு. இப்போது அணையாது காத்து கொண்டு இதனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் கையிலையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். நம் சார்பாக நம்முடைய பெற்றோர் அல்லது ஞான பெற்றோர் வாங்கியிருப்பாங்க. இப்போது அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? திருப்பி பற்ற வைக்கணும். நம்ம நிறைய பற்ற வைப்போம், வேறு மாதிரி இதை வந்து பற்ற வைக்கணும். எப்படி பற்ற வைக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள். இந்த புதுநன்மைக்காரவங்க, இப்போ உங்களை கேட்குறேன், உங்கள்ட்ட கொடுத்த அந்த திரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, அணைஞ்சிருச்சா? எப்படி இந்த தீ அணையும்? அணையாது காக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இயேசுவின் ஒளியை பெற்றுக்கொள், அணையாது நீ கொண்டு பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த தீ அணையும்? சாத்தான் வந்து ஊதி விட்டுரும், ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த சாத்தான் வந்து அணையுது. அப்போ எப்படி அணையுது? பாவச் செயல்களால் அது அணைஞ்சு போயிடுது. பாவச் செயலாம் அணைஞ்சு போயிடுது. சரியா? அப்போ நம்ம வந்து பாவத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம திரி அணைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அணைஞ்சு போன திரியை எப்படி ஏற்றுறது? வெரி குட், ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு என்ற ஒரு திருவருட்சாதனை செய்கின்ற பொழுது அந்த திரி மீண்டும் ஏற்றப்படுகிறது. அந்த திரி மீண்டும் ஏற்றப்படுகிறது. இப்போ கேட்குறேனே உங்கள் எல்லாட்டையும், இப்போ நான் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்கள் தலையில், நம்ம தலை தான் திரியினுடைய மேலே எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். எத்தனை பேருடைய தலை எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் தலை எரியாமல் இருக்கும் அப்படி நினச்சி பாருங்களேன். அணைஞ்சு போயிருச்சா இல்லை ஏற்றணுமா அப்படின்ற ஒரு தேவையை நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம திணி ஆஃப் பண்ணி போயிருக்கோம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வாசகத்தில் முதல் வாசமா, உறங்குகின்றவனே, தூங்குறவனுக்கு அவன் செத்து போயிட்டானா உசுரோட இருக்கானான்னு தெரியாது. தெரியுமா? தூங்க போகும்போது நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போகலாம். எழும்புறதுக்கு முன்னால நான் எழும்ப போறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே பல நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாவ வாழ்வில் இருக்கிறோம், நம்ம பாவத்தில் தான் இருக்கோமா இல்லைனான்னு கூட தெரியாது. ஏனென்றால் பாவ வாழ்வு நமக்கு ஒரு அந்த உணர்ச்சியை இழந்து விடுகிறது. அந்த பாவம் என்ற உணர்ச்சியை இழந்து போய்விடுகிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொன்னார், இந்த உலகத்தினுடைய பெரும் பாவம் என்னவென்றால் பாவ உணர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அதுதான் இந்த உலகத்தினுடைய பாவம். The world has lost the sense of sin அப்படின்னு சொல்றார். The world has lost the sense of sin and that is the biggest sin அப்படின்றார். அப்போ எனக்கு இந்த புது வாழ்வு தேவை, நான் மீண்டும் என் ஒளி ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றதே தெரியாம இன்று பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அவங்க திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா அல்லது அணைஞ்சு போயிடுச்சா என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இருளில் வாழ்கின்ற மக்கள். இருளே பழகி போனவங்களுக்கு பகல் அந்த வெளிச்சம் பிடிக்காது. நிறைய ஆய்வுகளில் பார்த்துருக்குறோம். ஒரு முறை பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் அவங்கள திறந்து விடுதலை ஆக்கி விட்டாங்களாம். ஆனால் அவர்கள் வெளியில் போயிட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க உள்ள.
எனக்கு வெளியே போக எனக்கு பிடிக்கவில்லை, இந்த இருள் சூழ்ந்த இடமே எனக்கு சுகமாக இருக்கின்றது, நான் இங்கே இருந்து கொள்கிறேன், தயவு செய்து என்னை வெளியே அனுப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட சிறை கைதிகள் பலர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இருளில் வாழ்ந்து பழகி போய்விட்டார்கள். அப்போ பாவத்திலே வாழ்ந்து பழகி போய்விட்டவர்களுக்கு இயேசு தருகின்ற அந்த ஒளி தெரிவதில்லை. நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி என்று தன்னையே நியாயப்படுத்தி கொண்டு வாழ்கின்றவர்கள் இந்த இருளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அழைப்பு, நான் இந்த உலகினுடைய ஒளியாக இருக்கின்றேன், என்னை நீ பின்பற்றினால் நீ இருளில் நடக்க மாட்டாய். அப்ப இயேசுவை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அவர்கள்தான் இருளில் இருந்து ஒளிக்கு வருவார்கள், ஒளியில் இருக்கின்றவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று நம்முடைய கடவுள் நமக்கு சொல்கிறார். அந்த இருளில் வாழ்கின்றவர்கள், இருளில் பழகி போகின்றவர்கள் புது வாழ்வு வாழ்வதற்கு அவர்கள் முன் வருவதில்லை என்று பார்க்கின்றார்கள். ஒரு பட்ட பகலில் ஒரு ஞானி ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு சென்றாராம். அப்போ அவரை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீ பட்ட பகலில் விளக்கு எடுத்துகிட்டு போகிற, என்னத்தை தேடி போகிற அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, நான் மனுஷனை தேடிக்கிட்டு போகிறேன், மனிதர்களை தேடி செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் மனுஷங்க தான், ஆனால் மனிதர்களோட மனிதாபிமானத்தோட அவர் வாழ்கின்றவர்கள் வெகு சிலரே என்பதை அவர் மிக அழகாக சொல்கிறார். இன்னொருத்தர், மற்றும் ஒரு பார்வையற்றவர் விளக்கை எடுத்துக்கொண்டு இருளிலே நடந்து செல்கிறார். பார்வையுள்ள ஒருவர் அங்கே வருகின்ற பொழுது அவர் கேட்கிறார், உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, உனக்கு எதுக்கு விளக்கு என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த விளக்கு எனக்கல்ல, அது உனக்கு. கண் தெரிகின்றவனுக்கு நான் விளக்கு எடுத்து வருகிறேன், நீயாவது பார்வை பெற்ற நீயாவது நீ சரியான பாதையிலே போ, முட்டி மோதி விடாதே என்பதற்கு நான் ஒளியாக இந்த விளக்கை எடுத்து செல்கிறேன் என்று சொன்னாராம். ஆக நாம் இந்த உலகத்தில் ஒளி தரும் சுடராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் இவ்வாறு தான் வாழ வேண்டும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவின் ஒளியோ அவர்களுக்கு இனிமேல் தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார் என்று திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. இனிமேல் ஆண்டவரே என் வாழ்வின் ஒளி, அவரே என் வாழ்வின் பாதையினுடைய விளக்கு என்று திருப்பாடல் சொல்லுவது போல, எனக்கு அவர் பாதத்திற்கு அவரை வாழ்வாகவும் வழியாகவும் ஒளியாகவும் இருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவரே உன் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக என்று திருப்பாடல் 67 சொல்லுவது போல நாம் ஜெபிப்போம். உம்முடைய திருமுக ஒளி என் மீது வீசட்டும், எம்மை மீட்குமாறு உமது ஒளியை முக ஒளியை காட்டியருளும் என்று திருப்பாடல் 80 சொல்வது போல நாம் ஜெபிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருத்தூதர் பவுல் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் செய்கிறது தான் சரி, எனக்கு தெரிந்ததான் உண்மை, நான் நிறைய படித்திருக்கிறேன், நிறைய கற்றிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையை மட்டுமே மையப்படுத்தி தன் வழியை தானே தீட்டிக் கொண்டு செல்கின்றவாக இருக்கின்றார். ஆனால் அங்கே ஒரு பெரிய விஷயம் நடைபெறுகின்றது. என்னவென்றால், அவர் போகின்ற போது ஒரு பேரொளியை அவர் மீது சூழ்கின்றது, ஒரு பேரொளி அவர் மீது சூழ்கின்றது. ஆகவே அந்த இருளில் அவர் பார்வை இழந்து விட்டார். இப்போ வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹெட்லைட்டோட சில பேர் வருவாங்க, நமக்கு கண்ணே தெரியாது, அப்படியே நின்றுவோம். ஏன்னா அவங்க ஒளி ரொம்ப அதிகமாக வருகிறது, நமக்கு பார்வை போய்விடுகிறது. பேரொளியை கண்டவர்கள், நான் அப்படி தான் யோசித்தேன், எப்படா ஒளியை கண்டவர் கண் குருடாகி போனார்? நீங்கள் ரொம்ப நேரம் சூரியனையே உற்று பாருங்கள், அப்புறம் அங்கே பாருங்கள், உங்களுக்கு கண் தெரியாது, பார்வை போகாது. அதுபோலத்தான் நான் நினைக்கின்றேன், திருத்தூதர் பவுல் ஒரு பேரொளி சூழ்ந்து தன் பார்வையை இழக்கின்றார். ஆனால் மீண்டும் பார்வை பெற்ற பிறகு அங்கே பாருங்கள், அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறுபடுகின்றது. எதை அவர் வெறுத்தாரோ, எதன் மீது அவருடைய பார்வை படவே இல்லையோ, அதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் கூறுகின்றார். சுடர் விடும் விளக்காக அவரும் இயேசுவையினுடைய ஒளியிலிருந்து பற்றி எறுகின்றார். அந்த பேரார்வம், அந்த ஒரு உந்துதல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றது. பாருங்கள், அவர் 12 சீடர்களே ஒருவர் இல்லை என்றாலும் இந்த திருவை அவரை ஒரு அப்போஸ்தலராக கொண்டாடுகின்றது.
அந்த 12 பேரில் அவர் இல்லை என்றாலும் எத்துணை பயணங்கள், எத்துணை கடிதங்கள், இன்றளவும் நாம் வாசிக்கின்ற, பெரும்பான்மையாக வாசிக்கின்ற கடிதங்கள் எல்லாம் அவருடைய கடிதமாக இருக்கிறது. இன்று எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சொல்கின்ற அந்த வார்த்தையை பாருங்கள். நீங்கள் ஒளியின் மக்களாக வாழுங்கள். இயேசுவை பெற்றிருக்கிறீர்கள், இயேசுடைய ஒளியிலே வாழுங்கள். பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று அழைப்பு விடுகின்றார். ஏனென்றால் அவர் அந்த இயேசுடைய பேரொளியில் பற்றி கொண்ட ஒரு நெருப்பாக அவர் இருக்கின்றார். தாகூர் சொல்வார்ல, உம்முடைய அந்த பேரொளியிலே என் சிறு விளக்கையும் நான் ஏற்றிடுவேன் என்று சொல்கின்றார்களே, அதே போல இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அந்த பேரொளியில் நாம் கலந்து கொள்வோம். அவருடைய பேரொளியிலே நாம் நம்முடைய விளக்குகளை பற்றி எரிய வைத்து இந்த உலகத்திற்கு ஒளி தருவோம். இயேசு என்னும் ஒளி இந்த உலகத்திலே இன்று ஒளியாக வேண்டுமென்றால் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தான் இந்த உலகத்திலே இயேசுனுடைய ஒளியாக மலரும், மிளிரும், ஒளிரும் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்வோம். இந்த உலகின் ஒளி நம்முடைய உள்ளத்தில் முதலில் பற்றி எரிய வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே அது பற்றி எரிய வேண்டும். நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே அது பற்றி எரிய வேண்டும். நாம் சந்திக்கின்ற, பழகுகின்ற உறவுகளிலே அந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டும். பிறகு நாம் இந்த இயேசுனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். இயேசுனுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். நம் மீது கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த ஒளி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் இயேசு என்னும் ஒளி நம்மை பற்றி எரியட்டும். ஆண்டவருடைய அருள் வாழ்வு நம்மீது என்றும் இருக்கும். இயேசு போற்றப் பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.